வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் டீவியேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஒரு நான் ஐடியல் சொல்யூஷன்ல ஒரு நான் வாலடைல் சொல்யூட்ட வாலடைல் சால்வெண்ட்டோட ஆட் பண்ணும்போது எப்படி நெகட்டிவ் டீவியேஷன் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கிராஃப் பாருங்க. மோல் ஃபிராக்ஷனுக்கும் வேப்பர் பிரஷருக்கும் கிராஃப் போட்டிருக்கோம். அப்போ டாட்டட் லைன் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் வேப்பர் பிரஷர். அதே மாதிரி சாலிட் லைன் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் வேப்பர் பிரஷர். அப்போ எக்ஸ்பெரிமெண்டல் வேப்பர் பிரஷர் எக்ஸ்பெக்டட் வேப்பர் பிரஷர் விட கம்மியாக இருக்குது. அதனால தான் அது நெகட்டிவ் டீவியேஷன்னே சொல்கிறோம். இது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏன்னு ஒரு லிக்விட் பின்னு ஒரு லிக்விட் எடுத்திருக்கோம். ஏவுக்கும் ஏவு கடையில் கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் பிக்கும் பி கடையில் கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை விடவும் ஏவுக்கும் பியும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அது ரெண்டு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ ரெண்டு ஸ்ட்ராங்காக பைண்டாக இருக்கும். அப்போ ஏ வில் நாட் அலோ த பி டு கோ டு எஃப் ஃபேஸ், பி வில் நாட் அலோ த ஏ டு கோ டு எஃப் ஃபேஸ். அப்போ ரெண்டும் டைட்டாக பிடிச்சிக்கிறதுனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேப்பர் ப்ரெஷரை விட கம்மியான வேப்பர் ப்ரெஷர் தான் ஏபி லிக்விட் ஏபி சொல்யூஷனுக்கு கிடைக்குது. அதனால தான் இதுக்கு பேர் என்ன நெகட்டிவ் டீவியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ திங்க் ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.